ரோஹித் சர்மா கப்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்படி ரோஹித் சர்மா கப்பு ஜெயிச்சு இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆயிட்டாரு. காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி என்ன கேட்டுக்கிட்டு இருக்குன்னா ஜெயிச்சது கேட்டுக்கிட்டே இருக்கு. 30 பால் 30 ரன் அடிக்கணும். ஹைலைட்ஸ் திரும்ப திரும்ப வருவேன். அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஹாட்ஸ்டார் பக்கம் போய் நம்ம பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹைலைட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நானும் அதே மாதிரி தான் 10 வாட்டி பார்த்துட்டேங்க. இன்னும் சலிக்கவே இல்லை. 50 times? More. 100 times? More. 200 times? More. 500 times? Probably. 3 தடவை பார்த்தாலும் சலிக்காதரா. 11 வருஷமா கப்பு ஜெயிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. இந்த வீடியோல முக்கியமான என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னா, ஜிம்பாப்வே 2 நடக்க போது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அடுத்த தலைமுறையாவது ஜெனரேஷன் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு டீம் போயிருக்கு. அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் ஒன் பிச். எப்பெல்லாம் நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கணும், அப்ப இந்த கண்ணங்கிறவன் சின்ன சின்ன பசங்களெல்லாம் செட் பண்ணி பட்டு 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 நடிப்பானுங்க. அவனுக்கு என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. அந்த மாதிரி எகிரி எகிரி வச்சானுங்க, அவனை ஓட விட்டு வச்சானுங்க. அந்த மாதிரி இப்ப என்ன ஆச்சுன்னா, ஜிம்பாப்வே டூர் போயிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு பவர் ஹிட்டர்ஸா தான் போயிருக்காங்க. ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்கும் தம்பி 2 ஸ்பாட் இருக்கு, யார் வேணா போய் அடிச்சுங்க. 2 ஸ்பாட் யார் உள்ள வரீங்களோ அவங்களுக்கு தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சுப்மன் கில் வந்து இந்தியன் டீம் கேப்டனா போறாரு. சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. சோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு எங்களுக்கு தோணுச்சுன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு பெரிய கேப்டனா நான் சுப்மன் கில் அட்மையர் பண்றேனா இல்ல, என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிட்டே, ஒரு பெரிய பிளேயரா அட்மையர் பண்றேனா எஸ். Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. அவர் நல்ல பிளேயர், பேக் ஃபுட் அண்ட் பஞ்ச்ல பலி 4 அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஆனா ஒரு கேப்டனா எனக்கு அவர் மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கு. ஆனா இல்ல, மேபி அது சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போதைக்கு அது மாறுற மாதிரி எங்களுக்கு தெரியல. ரொம்ப நல்லது. சோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் முக்கியமான ஒரு பிளேயர் நாங்க யார சொல்லணும்னா அபிஷேக் சர்மா தான் சொல்லணும். அவர் ஐபிஎல் ஆன இன்னிங்ஸ் நிஜமாவே கண்டுக்குள்ளே இருக்கு. அவரு பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு இருந்தது. சோ இவ்வளவு நேரம் நாங்க எல்லாரையும் கலாச்சி முடிச்சிட்டோமா, இப்போ ஒரு கருத்து செக்மெண்ட்டுக்குள்ள போவோம். ஏன் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா, பவுன்சி ட்ராக்ஸ் அப்படின்றதுதான் இருக்கு. ஜிம்பாப்வேல குக்குபுரா பால் யூஸ் பண்ணுவாங்க, அது ஆஸ்திரேலியா யூஸ் பண்ற பால். ட்ராக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு கிரவுண்ட்ல தான் விளையாட போறாங்க. அந்த ட்ராக் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லா பவுன்சி ட்ராக்கா தான் இருக்குமே தவிர டேர்ன் ஆகிற ட்ராக்கா இருக்காது. ஸோ பவுன்ஸ் போடுறதுனால ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கா இருக்க ரவி பிஷ்னாய்க்கும் சரி, வாஷிங்டன் சுந்தருக்கும் சரி, அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு போலர் இருக்காருன்னா முகேஷ் குமாருக்கும் சரி, அந்த ட்ராக் நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ கருத்து முடிஞ்சிருச்சா, இப்போ வருவோம். இப்போ இந்தியன் பிசிசிஐ என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தம்பி நீங்க போங்க, வேற எதுதான்டா நீ போடி, எல்லாரும் அமுச்சு விட்டு விளாண்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் இருந்தாங்க, அப்புறம் வேணாம் சிவம் துபே நீ வேணாம் இன்னும் வேணாம். அதுக்கப்புறம் யாரு சஞ்சு சாம்சன் நம்பா அவனை எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாரையும் அமுச்சு விட்டு வேணாம் விளையாட்டுருக்கேன். இப்ப யாரெல்லாம் போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷன் போயிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமா யாரு எங்களுக்கு பெரிய வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரிங்கு சிங். ஏன்னா ஐபிஎல்லே அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்ல அவர் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. கலர் ட்ரெஸ் போட்டு தான் கப் போட்டு இருந்தாரு. ஸோ ரிங்கு சிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இது நம்ம ஆட்டம், எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏர் யார் ரகபில, அது நம்ம காலம். சோ ஜிம்பாப்வேல யாருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? ஏடா ஒன் சைடடா பேசுறேன், வெக்கமா இல்ல, சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்களா? சோ ஜிம்பாப்வேல சிக்கன் ராசா கேப்டன் பண்றாரு. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு எங்களுக்கு யார் தோணுச்சுன்னா, 2 பிளேயர் இருக்காங்க. மசூரா ஒருத்தர் இருக்காரு, முசரபானி ஒருத்தர் இருக்காரு. இந்த 2 பிளேயர்ஸும் சிக்கன் ராசாவும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். கவுன்சிலர் பசங்க எல்லாம் கூட்டி வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்பம்ல. சோ எங்களுக்கு தெரிஞ்ச 3 பேருமே நல்ல ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷான் வில்லியம்ஸ் வராரு. சோ அந்த டீம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஆனா இந்தியா ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குமானா எங்களுக்கு நிஜமா தெரியல. சோ இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 T20 தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்க. மேபி ஜெயிச்சா அப்படியே போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்தியால இருந்து 5 பேர் அனுப்பிச்சு விடுவாங்க நாங்க நினைக்கிறோம். சோ 5 மேட்சுமே யார் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ சீனியர் டீமுக்குள்ள போலாம். சோ இது வந்து ஒரு சான்ஸ் தான் தம்பி, ஒரே வாய்ப்பு தான்டா. வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. யார் வேணா ஜெயிச்சுங்க, அவங்க இந்தியன் டீமுக்குள்ள வந்துடலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.